நம்ம சேனல்ல செலிபிரிட்டிஸ் பத்தின எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ்லாம் பார்க்குறோம். அப்படிதான் இப்பவும் அப்டேட்ஸோட வந்திருக்கு. அது என்னன்ட்டு எல்லாம் தம்ப வச்சே கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, துரு விக்ரம் அவர்களை பற்றின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்புறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சினி சமூகம் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. துரு விக்ரம் அவர்களை ஒரு சாக்லேட் பாயா வளம் வந்துட்டு இருந்தாரு. இவரை கூப்பிட்டு வந்து இப்படிப்பட்ட ஒரு படத்தை எடுத்துட்டாரே மாரி செல்வராஜ் அப்படின்ட்டு எல்லாருமே ஷாக் ஆகுற வகையில், எல்லாருமே பாராட்டுற வகையில இந்த படம் ரொம்ப ரொம்ப ஹிட் ஆயிட்டு இருக்கு. பல சக்சஸ் மீட்டை பார்த்துட்டு இருக்காங்க. ஆடியன்ஸ் ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப எமோஷனல் கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அது எந்த படம்ட்டு எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, பைசன். ஸோ இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சிட்டு வருது. உண்மையாலே இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா? நீங்க பார்த்துட்டீங்களா? கமெண்ட் பாக்ஸ்ல ரெட் ஆர்டினோட துரு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணலாம். துரு அவர்களை நம்ம எல்லாரும் ஒரு சாக்லேட் பாயா பார்த்துருப்போம். ஏன்னா அவருடைய ஆதித்ய வர்மாவா இருக்கட்டும், மகான், இது போல படங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்பவே வந்து ஒரு சாஃப்ட் நேச்சர். இவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு படத்தை யாருமே எதிர்பார்த்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன், அந்த அளவுக்கு ஒரு டெடிகேஷன். ஸோ ரொம்பவே அடிபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு காயங்கள் வாங்கி தான் இந்த படத்துல ஒரு பிளேயரா வாழ்ந்திருக்காரு. உண்மையை சொல்ல போனா இது படங்கள்லாம் தாண்டி அவர் ஒரு பிளேயரா ஆகணும்னு ஆசைப்பட்டாராம். இந்த படத்துல அந்த சீன்ஸ் எல்லாம் எடுக்கும் போது அங்க இருக்கிற திருநெல்வேலி பசங்களை விட நம்ம சூப்பரா ஆடணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக கத்துக்கிட்டாராம். ஸோ கபடி பிளேயரா இப்போ இவரு வளம் வந்துட்டு இருக்காருன்னு கூட சொல்லலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், துரு அவர்கள் சியான் விக்ரம் அவர்களுடைய ஒரு செல்ல பையன்ட்டு. ரெண்டு பேரும் சேர்ந்தானா போதும் அவ்வளோ ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய வீடியோஸ், நிறைய இன்டர்வியூஸ்லாம் பார்க்கும்போது என்னப்பா ஃப்ரெண்ட்லியா இருக்காங்களே அப்படின்னு சொன்னாலும் ஒரு அப்பா எந்த டைம்ல கண்டிக்கணுமோ அந்த டைம்ல கண்டிச்சு தான் வளர்த்துருக்காரு. அதே மாதிரி அவங்க அம்மா படிக்கலன்னா சும்மா அடின்னு அடிச்சு படிக்க வச்சிருக்காங்களாம். ஏன்னா சின்ன வயசுல இருந்து இவரு படிக்கலாம் மாட்டாராம். படிப்புக்கும் இவருக்கும் ஏணி வச்சாலும் எட்டாதாம். இருந்தாலும் என்ன பண்றது, படிப்பு தான் நமக்கு முக்கியம், படிப்பு தான் நமக்கு சாப்பாடு போடும் அப்படிலாம் குடும்பம் சொல்லி தான் இவரை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இவருக்கு ஆரம்பத்திலே பட வாய்ப்புகள்லாம் வந்துதான், பசங்க படத்துல நடிக்கிற வாய்ப்புலாம் கூட வந்துதான். ஆனா துரு அவர்கள் வந்து இல்ல பையன் வந்து படிக்கணும் அப்படின்ட்டு விக்ரம் அவர்கள் சொன்னதுனால இப்பெல்லாம் நடிக்க கூடாது அப்படின்ட்டு அவரு சொல்லிட்டாராம். அதனாலதான் துரு வந்து ஹீரோவா அறிமுகமானாரு, இல்லைன்னா சைல்டு ஆர்டிஸ்டாவே அறிமுகமாயிருப்பாரு. உண்மையாலே பசங்க படம் ரெண்டுமே பார்ட் 1 இருக்கட்டும் பார்ட் 2 இருக்கட்டும் ரெண்டு படமே சூப்பர் ஹிட் படம் தான். பல பேருக்கும் ரொம்ப பிடிச்ச படமா தான் இருந்திருக்கு. கண்டிப்பா அன்புக்கரசு ஐஏஎஸ் அந்த ஒரு ரோல்ல தான் வந்து துரு நடிச்சிருக்க வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 7th வரைக்கும் நாட்டியா இருந்த பையன், அம்மா அடிச்சு படிக்க வச்ச பையன், படிப்புடைய ஒரு அர்த்தம் புரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து படிக்க ஆரம்பிச்சாராங்க. ஸோ அதுக்கப்புறம் நாட்டினஸ் எல்லாம் போயிடுச்சா, ஒரு சாஃப்ட் நேச்சர், ரொம்ப சைலண்டா மாற ஆரம்பிச்சிட்டாராம். இவரு இந்த பைசன் படத்துக்கு எப்படி சூஸ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாரி செல்வராஜ் அவர்கள் இந்த கதையை வந்து எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடணும், ஒரு படமா எடுக்கணும், மக்கள் மத்தியில இதை போய் கொண்டு போய் சேர்க்கணும்ட்டு வெறித்தனமா ஹீரோவை தேடிட்டு இருந்திருக்காரு. அந்த டைம்ல ஒரு பெரிய ஹீரோலாம் வச்சு எடுக்க முடியாது, நமக்கு ரொம்பவே பரிச்சயமா என் கூட டிராவல் பண்ற மாதிரி ஒரு பர்சன் தேவை அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் துருவை போய் பேசியிருக்காங்க. துருவும் வந்து ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டாராம். இங்க ட்ரையல்லாம் பார்க்கும் போது ரொம்பவே அடிபட்டுடுச்சாம். அப்போ வந்து சார் வேணாம், நீங்க இவ்வளோ அடிபடுறீங்க, இவ்வளோ காயங்கள் வருது, அதனால வேண்டாம், இதுவே இப்படி இருக்குன்னா இன்னும் படத்துக்குள்ள போகும்போது இன்னும் ரிஸ்கியா ஆயிடும், அதெல்லாம் உங்களால பண்ண முடியுமா, இல்லை ஏதாவது ஆயிடுச்சு என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது, இது உங்களுடைய கனவு படம்ன்றீங்க, மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்ன்றீங்க, இந்த படம் எனக்கு ஒரு சேலஞ்சிங்கா இருக்கட்டும், நான் இந்த படத்துல கண்டிப்பா நடிப்பேன், நீங்க இந்த படத்தை கண்டிப்பா எடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாராம். ஸோ இவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா வேற ஒரு கூட்டணி படத்துல தான் வந்து நடிச்சிருப்பாங்களாம். துரு ரொம்பவே டெடிகேஷனா ஒர்க் பண்ணதுனால தான் இப்படிப்பட்ட ஒரு படம் இவருடைய அசத்தலான நடிப்புல அந்த டிஃப்ரெண்டான ஸ்லாங்ல சூப்பராகவே வெளியாயிருக்கு. உண்மையாலே எல்லாருமே பாராட்டிட்டு தான் வராங்க. ஒரு சில விமர்சனங்கள் வரதான் செய்யும். அது இந்த படத்துக்கு மட்டும் இல்லை, எந்த படமா இருந்தாலும் விமர்சனங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குதான் செய்யும். அதுக்காக அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா அடுத்தடுத்த படங்கள் மாரி செல்வராஜ் அவர்கள் மட்டும் இல்லாம எந்த ஒரு ஹீரோவையும் வெற்றி எடுக்க முடியாம போயிடும். ஸோ அதை பத்தி கேர் பண்ணாம ஒரு நல்ல தரமான படத்தை கொடுத்துருக்காரு. அதுவும் சாக்லேட் பாய ஒரு ரக்கட் பாயா ஒரு கரெக்டா யூஸ் பண்ணி ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. கிட்டான் அப்படின்ற ஒரு கேரக்டர் எல்லார் மனசுலையும் நீங்காத இடம் பிடிச்சிருக்காரு. ஸோ பசுபதி ரோலை ஆல்ரெடி விக்ரம் அவர்கள் பண்ற மாதிரியான டாக்ஸ் தான் இருந்திருக்கு, கேட்டிருக்காங்க. ஆனால் விக்ரம் நோ சொல்லிட்டாராம். அதுக்கு காரணம் இதுல துரு தனியா தெரியணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்துட்டுனா எனக்கான ஒரு ரோல், எனக்கான அந்த கேரக்டருக்கான முக்கியத்துவத்தை அதிகப்படுத்திடுவாங்க. ஸோ எனக்கு நான் இந்த படத்தில் நடிக்கல, இவன் தனியா தெரியணும், இவனுக்குன்னு ஒரு பேர் கொடுக்குற படமா இந்த படம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் விக்ரம் அவர்கள் இந்த படத்தை ரிஜெக்ட் பண்ணிட்டாராம். துருவுக்கு நடிகர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு போட்டோகிராஃபர் ஆகணுன்ற ஒரு ஆசை இருந்திருக்கு. அதே மாதிரி
டைரக்டர் ஆகணும் அப்படின்ற ஆசையும் இருந்திருக்கு. நிறையவே வந்து ட்ரபிள் பண்ணியிருக்காராம். ஏதாவது இது பண்ணலாமா அது பண்ணலாமா நிறைய ஓவர் திங்க் பண்ணுவாராம். இவர் ஓவர் திங்க் பர்சன் சொன்னால் நம்பவே முடியல. ஆனால் ரொம்ப ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுவாராம். இப்படிலாம் ஓவர் திங்க் பண்ண முடியுமான்ற அளவுக்கு தான் ஓவர் திங்க் பண்ணுவாராம். லவ்வை பற்றி இவர் என்ன நினைக்கிறாருன்னா ஒரு கனெக்ஷன் தான், அது ஒரு பர்சனை டிபெண்ட் பண்ணி கிடையாது, அது வந்து பர்சனல் கனெக்ட் தான் அது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆதித்ய வர்மா படத்தில் இவர் ரொம்பவே வந்து வித்தியாசமாக நடிச்சிருப்பாரு. என்ன பயபுல இவ்வளோ வந்து யதார்த்தமாக நடிக்குது, இது என்ன நம்ம வீட்டு பையன் மாதிரி நடிக்கிறாரே அப்படிலாம் சொன்னாலும் அது இவருடைய பர்சனலாக ஹார்ட் ப்ரோக்கன் மொமெண்ட்டை தான் அந்த இடத்துல வந்து வெளிப்படுத்தினாராம். ஸோ கண்டிப்பாக இவருக்கும் வாழ்க்கையில் சில அடிகள் விழதான் செஞ்சுருக்கு. நிறைய துரோகங்களை இவர் வந்து கடந்து வந்திருக்காராம். அந்த துரோகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போவும் நிறைய பேர் கொடுக்குறாங்களாம். சில பேர் நெருக்கமாக இருந்தவங்களாம் வந்து இவரை விட்டுட்டு போயிட்டாங்களாம். இது போல் சில இக்கட்டான சூழலில் தான் இவர் இருந்துட்டு வராராம். இதெல்லாம் தாண்டி அவருடைய ஃபேமிலி தான் இப்போ இவருக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. குறிப்பாக இவங்களுடைய அக்கா எதுக்குமே வந்து ஓவர் ரியாக்ட் பண்ண மாட்டாங்களாம், எதுவுமே பண்ண மாட்டாங்களாம். ஆனால் இந்த பைசனுடைய ட்ரெய்லரை பார்த்துட்டு ரொம்ப தேம்பி அழுது இவர் வந்து ஹக் பண்ணி ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்களாம். அண்ட் இவங்களுடைய அக்கா மகள், அதாவது வார்த்தைக்கு வார்த்தை எந்த இன்டர்வியூ எடுத்தாலும் மருமகள் அப்படின்னு தான் சொல்லுவார். அந்த அளவுக்கு தமிழ் வார்த்தைகளை இவர் நிறைய இன்டர்வியூஸில் பயன்படுத்துகிறாரு. உண்மையாலே இப்படிப்பட்ட ஒரு ஹம்பிளான பர்சனை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு பெரிய லெஜெண்டரி ஆக்டருடைய மகள் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல ஒரு சில ஆட்டிடியூட்லாம் காட்டுவாங்க. அதே மாதிரி தமிழே வராத மாதிரிலாம் பேசுவாங்க. ஆனால் இவர் எந்த அளவுக்கு தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு தமிழ் வார்த்தைகளை எல்லா இன்டர்வியூஸ்லையும் பயன்படுத்துறாரு. ஸோ இவருடைய வீட்டை பொறுத்த வரைக்கும் இவருடைய அக்காவும் சரி அக்கா மகளும் சரி விக்ரம் அவர்களையும் துருவியும் ஒன்னா தான் பார்க்குறாங்களாம், ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணுவாங்களாம். அதாவது நம்ம வீட்டு செல்ல பையன் அப்படிலாம் சொல்லி ரொம்பவே வந்து அன்பை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்களாம். அது சமீப காலமாக தான். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் இவருக்கும் இவங்க அக்காவுக்கும் எப்பவும் போல எல்லார் வீட்லையும் எலியும் பூனையுமா தான் இருந்தாங்களாம். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம்லாம் கூட சரியா ரெண்டு பேரும் பேசுறதே இல்லையாம். ஆனால் இப்போ இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஒரு எமோஷனல் கனெக்ட் ஆகி அடுத்த கட்டத்துக்கு, அதாவது அக்கா தம்பி பாண்டிங்கும் அடுத்த லெவலுக்கு போயிருக்கான். உண்மையாலே ஒரு ப்ரெஷரால தான் இவருக்கு இது போல நல்ல நல்ல பட வாய்ப்புகள்லாம் வருதாம். ஏன்னா அப்பா இந்த அளவுக்கு நடிச்சிட்டாரு, இந்த அளவுக்கு பேரும் புகழோட இருக்காங்கன்னா நமக்கான அந்த ஒரு ப்ரெஷர் கண்டிப்பாக இருக்கும். அந்த ப்ரெஷரை நான் குட் வேல கொண்டு போகிறேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்ட்டு ஒரு இன்டர்வியூவில் ரொம்ப வந்து சூப்பராக சொல்லியிருக்காரு. இவர் மிமிக்ரி கூட பண்ணுவார். ஸோ அந்த வகையில் துருவ் விக்ரம் அவர்களுடைய நடிப்பு அண்ட் அவர் எந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இவரை இன்னும் அடுத்தடுத்த படங்கள் வெற்றி படங்களாக அமையணும்ட்டு நம்மளுடைய சினி சமூகத்தின் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க.